ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாட்காஸ்ட்டை நம்ம பேச போகிற தலைப்பு கோவிடுக்கு பின் நுகர்வு. கோவிடுக்கு முன், கோவிடுக்கு பின் என்று நம்முடைய நுகர்வு கலாச்சாரத்தை பிரித்து பார்க்க முடியும். நுகர்வு என்பது பல விதங்களில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாக இருந்து வருகிறது. நம்ம பொருட்களை வாங்குகிறோம், சேவைகளை அனுபவிக்கிறோம், நம்முடைய கழிப்புக்காக பலவிதமான செலவுகளை செய்கிறோம். நிறைய நம்ம ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த அனுபவங்களை விரும்பி நாம் அதையும் அனுபவிக்கிறோம். ஸோ நம்முடைய நுகர்வு என்பது பல வகைகளில் நாம் அமைத்து கொள்கிறோம். ஆனால் இந்த கொரோனா வைரஸ் தாக்கம் வந்த பிறகு நம்முடைய நுகர்வு பெரிதும் மாறி இருக்கிறது. கடந்த 100 நாட்களில் ஒரு புதிய நுகர்வு நமக்கு மறுபடியும் பரிச்சயமாகி இருக்கிறது. ஏற்கனவே இருந்தது தான், ஆனால் ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு நுகர்வு கலாச்சாரம் நமக்கு மீண்டும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய விஷயங்கள் நின்று போன உடனே நம்ம மறுபடியும் தேடி போன விஷயங்கள் பழைய விஷயங்கள் தான். ஸோ நம்ம அதிகமாக வெளியில் சாப்பிடாதது, தேவையான பொருட்களை மட்டுமே வாங்குவது, அப்புறம் நிறைய இடத்துக்கு போகாதனால நம்ம ஃபியூவல் கன்சம்ஷன் அதிகம் இல்லாதது, இந்த மாதிரி பல வகைகளில் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்கள் நம்முடைய நுகர்வு சார்ந்த சிந்தனையை தலைகீழாக புரட்டி போட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த கோவிட்ல எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனையோ சமூக சிக்கல்கள் இருந்தாலும், எத்தனையோ வலி இருந்தாலும், இது ஒரு புதிய ஒரு சிந்தனையை ஏற்படுத்தி இருக்குது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த புதிய நுகர்வில் நாம் நிறைய விஷயங்களை தேவையில்லை அப்படின்னு விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய விஷயங்கள் நமக்கு தேவையோ தேவையில்லையோ அதை நம்ம செஞ்சிட்டு இருந்திருப்போம். அதை நம்ம இப்போ தேவையா அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடிய ஒரு இடத்திற்கு வந்து விடுவோம். ஸோ நிறைய விஷயங்களில் நம்முடைய நுகர்வு குறையும் என்பது தான். ஆனால் சில விஷயங்களில் இந்த நுகர்வு கண்டிப்பாக கூடும். ஒன்று நம்முடைய இந்த டெலிகாம் யூசேஜ், டேட்டா யூசேஜ் பன்மடங்கு அதிகரித்து விடும். நம்முடைய வாழ்க்கை முறை மாற்றங்கள், டேட்டாவில் நாம் செலவு செய்யக்கூடிய பணத்தையும் சரி, அந்த அளவு நேரத்தையும் சரி அதிகப்படுத்தி இருக்கும். அது தொடரும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ ஒரு பாசிட்டிவ் என்னென்னா, நமக்கு இந்த டேட்டா சார்ந்த நுகர்வு அதிகரிக்கும். நிறைய நுகர்வுகள் குறையும் தான் நினைக்கிறேன். இந்த வெளியில் சென்று நம்முடைய நேரத்தை கழிப்பது என்பதே நிச்சயமாக இதுக்கப்புறம் குறையும் தான் நினைக்கிறேன். ஏன்னா வீட்டிலிருந்து எப்படி அந்த நேரத்தை இன்னும் நல்லா செலவழிக்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் பலருக்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் கொடுத்திருக்கிறது. அந்த நிறைவை அவர்கள் தொடர்ந்து தேடுவார்கள் என்பதுதான் என்னுடைய கணிப்பு. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் இந்த கோயிங் அவுட் வர்சஸ் ஸ்டேயிங் அட் ஹோம் பார்த்தீங்கன்னா, ஸ்டேயிங் அட் ஹோம் நிச்சயமாக அதிகரிக்கும். அந்த இன்டோர் ஆக்டிவிட்டீஸ் நிச்சயமாக அதிகரிக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. வெளியில் இருந்து வாங்கும் உணவுப் பொருட்கள் நிச்சயமாக அதில் ஒரு குறைவு இருக்கும். நிறைய பேர் அதை அதிகம் விரும்ப மாட்டார்கள் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ இந்த வைரஸுடைய லாக்டவுன் எல்லாம் வரும்போது நிறைய பேர் எல்லா கடைகளை போய் என்னெல்லாம் வாங்க முடியுமோ முதல்ல நம்ம வாங்கினோம், எல்லாத்தையும் சாப்பிட்டோம். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த முதல் வாரம் பண்ணதுக்கும் இப்போ பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஸோ முதல் வாரத்தில் நமக்கு கிடைச்சதெல்லாம் வாங்கி ஷாப்பிங் பேக்கில் போட்டக்கூடிய ஒரு இடத்துல பீப்புள் இருந்தாங்க. இன்னும் அது மட்டும் இல்லை, எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னு நீங்கள் பாருங்கள், கும்பலாக மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குகிறேன், கறி வாங்குகிறேன், மீட் வாங்குறேன்னு சொல்லி எல்லாரும் படையெடுத்தாங்க. ஸோ அது நடந்தது. அதனால் பல விளைவுகளை நம்ம இந்த கோவிடில் சந்தித்தாலும் ஸ்லோவாக அந்த ஒரு ட்ரெண்டும் குறைஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு கன்சம்ஷன் கூட இப்போ கொஞ்சம் குறைஞ்சிட்டு வருதுன்னு நினைக்கிறேன். அவங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி என்ன அவசியமோ அதை மட்டும் பக்கத்திலேயே வாங்கி கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த ஹைப்பர் லோக்கல் ஷாப்பிங்கும் நிறைய இனி இதுவாகும். ஸோ இந்த பெரிய பெரிய சூப்பர் பஜார், மால் அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு சூழல் இனி ரொம்ப நாளைக்கு இருக்காதுன்னு தான் என்னுடைய கருத்து. ஸோ அந்த மாதிரி போகாத போது அங்கே போய் நம்ம செய்யக்கூடிய அனாவசிய செலவுகள் நிச்சயமாக குறைஞ்சிடும். அங்கே போய் பார்க்கிங்லேருந்து நீங்கள் போகிறது வர்றதுக்கான ஃபியூவல்லேருந்து அங்கே நீங்கள் தேவையில்லாத செய்யக்கூடிய நிறைய சின்ன சின்ன செலவுகள் எல்லாம் சேர்ந்தால் ஒரு பெரிய அமௌண்ட் ஆகிடும். ஒரு நண்பர் சொன்னார், சினிமா பார்க்கறச்சே சினிமா டிக்கெட்டுக்கு 100 ரூபான்னா அது இல்லாத மற்ற செலவுகள் 300-400 ரூபாய் ஆகுது ஒரு பர்சனுக்கு அப்படின்னாரு. ஸோ இப்போ நீங்கள் தேட்டருக்கு போகலனாக்கா நீங்கள் சினிமாவை வீட்டில் பார்த்துட்டு அந்த மொத்த 500 ரூபாயை நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய ஒரு இடத்துல இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய நுகர்வு சார்ந்த மாற்றங்கள் வரும்போது நம்முடைய செலவு பழக்கங்கள்
மாறும். அதுவும் எப்படி மாறும்னா, செலவுகள் குறையும், சேமிப்புகள் அதிகரிக்கும். நாம அந்த பணத்தை வந்து இன்னும் எப்படி சிறப்பாக நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு புதிய சிந்தனை உருவாகும். ஸோ அந்த நுகர்வு கலாச்சாரம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கை முறைகள் மாறும், நம்முடைய செலவு முறைகள் மாறும், சேமிப்பு மாறும். இது எல்லாம் மாறும்போது நம்ம வந்து முதலீட்டு கலாச்சாரத்தை கூட வளர்த்துக் கொள்வதற்கு ஒரு புதிய வாய்ப்பு பலருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ ஒட்டுமொத்த பொருளாதாரத்தில் இந்த மாதிரி ஒரு நுகர்வு கலாச்சாரம் வந்து இவ்வளவு வேகமாக மாறும்போது நிச்சயமாக அது நிறுவனங்களை பாதிக்கும், அவர்களுடைய வளர்ச்சி தொய்வு காணும். அது மட்டுமல்ல, சில நிறுவனங்கள் நெகட்டிவாக கூட வளரலாம். ஏன்னா சில செலவுகளை நம்ம வந்து செய்யவே மாட்டோம். அப்போ அப்படி செய்யாத போது அந்த நிறுவனத்துக்கு வருமானமே இருக்காது, அவங்க நஷ்டத்தில் கூட போகலாம். பல பேருக்கு அந்த துறை சார்ந்து இருப்பவர்களுக்கு வேலை இழப்புகள் கூட ஏற்படலாம். இது மாதிரி பல மாற்றங்கள் வரும். இன்னொரு முக்கியமான நுகர்வு மாறி வருகிறது என்னவென்றால், நாம் இந்த நியூஸ் மீடியா இது சார்ந்த நுகர்வு வந்து நிறைய மாறி வருகிறது. இது வரைக்கும் நம்ம எல்லோருமே வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் நாம் நிறைய இந்த நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்துட்ருக்கோம் நேரடியாக. கேபிள் டிவி இல்லது டிஷ்ஷு இந்த மாதிரி விஷயங்களுக்கு நியூஸ் பேப்பர் வாங்குகிறோம், மேகசின்ஸ் வாங்குகிறோம், அப்படி நிறைய சந்தா சார்ந்த செலவுகள் நமக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, மறைமுகமாக நாம் அதே நிறுவனங்களுக்கு நாம் வந்து விளம்பரம் மூலமாகவும் நிறைய பணம் கொடுக்குறோம். எப்படின்னா, நாம் அதை பார்க்கறதுனால அந்த நிறுவனத்துக்கு நிறைய விளம்பர பணம் கிடைக்குது. இப்போ அந்த பத்திரிகையை வாங்குறதுனால, நிறைய பேர் வாங்குறதுனால அந்த பத்திரிகைக்கு விளம்பரம் வருது, மீடியா சேனலுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஸோ அந்த நுகர்வுலேயும் நிறைய மாற்றங்கள் வருகிறது. விளம்பரங்கள் சார்ந்த நுகர்வு ரொம்ப அதிகமாக குறையும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனுடைய மொத்த அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரியினுடைய ஸ்ட்ரக்சருமே தலைகீழாக மாறிடும் அடுத்த ஒரு 2 வருஷத்தில் அப்படின்றது தான் என்னுடைய கணிப்பு. ஏன்னா நிறைய தேவையில்லாத விளம்பரங்களை பல நிறுவனங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க விளம்பரத்தை யாருக்கு காமிச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியாமல் பல நிறுவனங்கள் நிறைய சேனல்ஸில் அட்வர்டைஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறவங்க அவங்க பொருள்களே வாங்க மாட்டாங்கன்றது கூட தெரியாமல் நிறுவனங்கள் விளம்பரம் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ லாக்டவுன் வரும்போது, லாக்டவுன் வெளியே போகும்போது அந்த விளம்பரங்களை அவங்க நிறுத்திட்டாங்க. ஆனால் தொடர்ந்து நுகர்வு நடக்குது, பர்ச்சேஸ் நடக்குது, அந்த டேட்டாலாம் அவங்களுக்கு வரப்போகுது. அப்போது அவங்களுக்கு ஒரு புதிய புரிதல் உருவாகும். என்னென்னா, இது இல்லாமலே நம்மளால் கண்டக்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம இந்த சீரியல்ஸ்லாம் அட்வர்டைஸே பண்ண தேவையில்லை, அல்லது இவ்வளோ பண்ணால் போகிறோம், பார்க்குறவங்களாம் வயசானவங்க, அவங்க கடைக்கு போகிறதில்ல, அதனால் அவங்க நம்ம பொருட்களை வாங்குறதில்ல, அதில் விளம்பரப்படுத்தாமல் கூட நம்ம பொருட்கள் விற்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் கூட வரும். அப்போது அந்த விளம்பரம் சார்ந்த நுகர்வு கூட நமக்கு மாறும். அதில் மறைமுகமான பெனிஃபிட்ஸ் கூட நமக்கு கிடைக்கலாம். ஏன்னா இந்த விளம்பரத்தோட காஸ்ட் அதையும் நம்ம தான் கொடுக்குறோம். ஒரு பக்கம் நம்ம சீரியல் பார்க்கறதுக்கு சந்தா கட்டுறோம், இன்னொரு பக்கம் இந்த பொருளை வாங்கும்போது அந்த விளம்பரத்துக்கான காஸ்ட்டையும் நம்மக்கிட்டேருந்து தான் அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. அப்போது இந்த விளம்பரங்கள் இல்லாத போது, அந்த நிறுவனங்கள் வியாபாரம் குறையும் போது அதன் பயன்களையும் நமக்கே திருப்பி கொடுக்கறது கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்முடைய நுகர்வு மாறும்போது அது பல வகைகளில் நமக்கு சாதகமாகவும் அமையும், பாதகமாகவும் அமையும். தொடர்ந்து இந்த பொருளாதார சூழலிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு நம்ம மறுபடியும் ஒரு சகஜ நிலைக்கு வர வர இந்த தாக்கங்கள்லாம் நமக்கு இன்னும் தெளிவாக புரியும். நமக்கு எந்தெந்த இதில் ஆஃபர்ஸ் வருது, யார் விலையை குறைக்கிறாங்க, யார் வந்து நம்முடைய நுகர்வை இன்னும் அதிகமாக விரும்பி நம்மை நோக்கி வந்து நமக்கு பல சலுகைகளை கொடுத்து மறுபடியும் நுகர்வு செய்ய நம்மளை அழைக்கிறார்கள் என்பதையெல்லாம் கூர்ந்து பார்த்து அதன்படி நம்முடைய நுகர்வை அமைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு இடத்தில் நாம் இருக்கிறோம். நிறைய பேர் அது ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆகவே பழைய நுகர்வுக்கும் புதிய நுகர்வுக்கும் பெரிய மாற்றங்கள் இருக்கும். கொரோனா காலகட்டம் என்பது நம்முடைய வாழ்க்கை முறையும் நம்முடைய செலவு முறைகளையும் புரட்டி போட்ட ஒரு காலகட்டம். அதில் மருத்துவ ரீதியான பல இன்னல், பல வலி, பல பேருக்கு வலி, இன்னல் எல்லாம் இருந்தாலும் இந்த ஒரு மாற்றங்களையும் நம்ம தொடர்ந்து கவனித்து நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும். தொடர்ந்து முதலீட்டு களம் பாருங்கள். இது போல சப்ஜெக்ட்ஸை நம்ம தொடர்ந்து இந்த இடத்துல உரையாடுவோம். இது உங்கள் களம். உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். அவங்களையும் இந்த வீடியோவை பார்க்குற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.